வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் அஸ்ட்ரோ டிவைன் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம் ஆரம்பிக்கிறது மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்ச் 2 வந்து மாசி மகம், அப்புறம் பங்குனி வேற வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்ச் 15க்கு முன்னாடி, மார்ச் 15க்கு அப்புறம்ட்டு நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஓவராலே என் லைஃப் எப்படி இருக்க போகுது, வேலை, தொழில், ப்ராஃபிட், குடும்பம், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் இந்த மாதம் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, இது தொட்டனா ஜெயிச்சிடலாம், அது எது? இன்னொன்று, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம். சூப்பராக இருக்குது டைம். உங்களுக்கு தான் ஜாக்பாட்டு எல்லா விஷயத்துலையுமே. இங்கே மெயினாக என்னென்னா திருமணம். ஏன்னா ரிஷப ராசி வந்து நல்லா லவ் பண்ணுவாங்க, ஆர்ட்ஸ் நல்லா பிடிக்கும், கவிதை நல்லா பாடுவாங்க. இல்லை எனக்கு கவிதைலாம் வராதுன்னா பாட்டாவது அட்லீஸ்ட் கேட்பீங்க. அதாவது இந்த ஆர்ட்ஸ் சம்மந்தமாக டச் இல்லாமல் மிதுன ராசி லக்னம் இருக்கவே இருக்க மாட்டேங்க, சரிங்களா? ஸோ இவங்க வந்து நல்ல ரொமான்டிக் பீப்புளாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து லவ் பண்ணுறீங்கன்னா அந்த லவ்வை வந்து கல்யாணமாக மாற்றுறதுக்கு சூப்பரான டைம். இல்லை நான் வந்து இப்போ தான் சார் காலேஜெலாம் முடிச்சுட்டு பொண்ணு பார்க்க போகிறேன், இல்லை நான் இப்போ தான் ஒரு லைஃப் பார்ட்னரை தேட போகிறேன் அப்படின்னா லவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப கரெக்டான டைம். உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு சோல் பார்ட்னர் அட்ராக்ட் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டான டைம் இது ஒன்று. இன்னொன்று, கல்யாணம் ஆனவங்க யாராவது நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்ல டைம். அதாவது நம்ம சில ஹோரைகள்லாம் சொல்லுவோம், ஒன்று அதை ட்ரை பண்ணலாம். இல்லை டாக்டர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் அப்ரோச் பண்ணும்போது உங்களோட பாடி எனர்ஜி வந்து அதுக்கு அலைனாக இருக்கும். ஸோ கஷ்டமான நேரத்தில் போயிட்டு முட்டி மோதுறது, இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நேரத்தில் போய்ட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு கை கொடுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷனோ, இல்லை வேலையிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இல்லை நீங்கள் ரொம்ப நாளில் சார் நான் வந்து ஒரு டிஎல்லாக இருக்கேன், எனக்கு மேனேஜர் ஆகணும், இல்லை மேனேஜராக இருக்கேன் நான் ஒரு டேரக்டர் ஆகணும். சில ஸ்டார்ட் அப்ஸில் வந்து மேனேஜர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டர்லாம் அனுப்புகிறாங்க. நடுவில் சீனியர் மேனேஜர் அந்த போஸ்ட்டில் இல்லாமல் டேரெக்டாக ப்ரொமோஷன் ஆகிறவங்களாம் இருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோஷனுக்கு தேடிட்டு இருக்கேன் அப்படின்றது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு, வேலையில் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று, ஏதாவது பஞ்சாயத்து, மிதுனத்துக்கு வந்து எப்படின்னா மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா மிதுனம் எதிர்க்க அந்த அளவுக்கு டிபேட் பண்ண மாட்டாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுறவங்கன்னு தெரியும். மறைமுகமாக சில தாக்குதல்கள் இருக்கும்ல, அந்த மறைமுக தாக்குதல்கள்லாம் கம்மியாகிறதுக்கு செமையான டைம் இது ஒன்று. இன்னொன்று, ஏதாவது உடல் உபாதைகள், அந்த ஸ்கின் அலர்ஜி, மிதுனம்னா அவ்வளோ சீக்கிரம் ஷேவ் கூட பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி லைட்டாக ஸ்கின் அலர்ஜி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜியோ ஏதாவது ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருந்தால் அது எல்லாமே சரியாகிறதுக்கு ரொம்ப நல்ல டைம். ஆகலைன்னா இந்த டைமில் நீங்கள் டாக்டரை பாருங்கள். நம்ம நார்மல் ஹலோபதி கூட ஆல்டர்னேட்டிவ் தெரபிஸ், ஃப்ளவர் மெடிசன் இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, ஆயுர்வேதா, சித்தா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி பார்க்கும்போது இந்த டைமில் டக்குன்னு உடல்நிலை சரியாகிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி, இதெல்லாம் சூப்பர் சார். இதில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சார். பிஸ்னஸில் நான் சொன்ன மாதிரி தான் அன்வான்ட் பாலிடிக்ஸ் வரும். ஜென்ரலாக மிதுனத்துக்கு வந்து பாலிடிக்ஸ் பிடிக்கும். ஆக்சுவலாக மிதுனத்துக்கு பாலிடிக்ஸ் பிடிக்கும், சரிங்களா? பாலிடிக்ஸ் ஜாதகம் கொஞ்சம் ரக்கடாக இருந்தால் உள்ளே இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் பாலிடிக்ஸை பார்த்தது அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா அப்படியே நகர்ந்துறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அது உள்ளே போய் மாட்டினீங்கன்னா தான் சிக்கல். இது ஒன்று. அடுத்து, உங்களுக்கு வேறு முக்கியமாக உங்களை விட வயசில் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. அதாவது மேனேஜரோ, வீட்டில் அப்பா, சித்தப்பா, மாமா, இந்த முறைகள் இருக்கவங்களோ, இல்லை உங்களோட குருமார்கள், மென்டர்ஸோ. சில டைம் நம்ம மென்டர்ஸ் கிட்ட இல்லை குருமார்கள் கிட்ட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துட்டோன்னா டக்குன்னு ஏதாவது வார்த்தையை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் விடாமல் கொஞ்சம், அதுவும் முக்கியமாக ஒரு மார்ச் 15 வரைக்கும்லாம் நீங்கள் கொஞ்சம் பெரியவங்க கிட்ட தேவையில்லாமையோ இல்லை அதிகமாக பேசுகிறதையோ தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும், சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருந்தால்
ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு வந்து கையில் காசு நிற்கும். அதாவது இப்போ கையில் காசு வரும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வின் பண்ணுவீங்க. அதனால் கையில் இருக்குது, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன், நான் வந்து நிலத்தில் போடுறேன். நிறைய பேருக்கு இதில் ஸ்டாக் மார்க்கெட் போடுவீங்க. ஏன்னா இவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. புதனுடைய வீடு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணுவீங்க. இந்த மாதிரி இது மேலே ஏறும், இந்த ஸ்டாக் கீழே இறங்கணும். ஆனால் பணம் போட்டால் திரும்பி வருமானது பெரிய கேள்வி. மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் தரலாம், உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது சில சொதப்பல்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஜெனரலாக செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து பணம் போட்டால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வருமான்ற பிராப்தம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இருந்ததுன்னா சூப்பர், இல்லைன்னா அது வந்து தள்ளி இருக்குது நல்லது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைன்னா மட்டும் போடுங்க. இல்லை தேவைப்படுறதுனா கூட ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ கோல்டோ சில்வரோ ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மார்ச் மாதம் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள், கிருஷ்ணர், இவங்களுக்கு வந்து புதன்கிழமை புதன் உரையில் துளசி கொடுத்து வழிபடலாம். நீங்கள் திருவாதிரையெல்லாம் இருந்தீங்கன்னா நடராஜருக்கு வந்து வில்வம் கொடுத்து வழிபடலாம். இந்த மாசி மகம் வந்து விஷ்ணு, சிவன் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாள். மாசி மகத்திலலாம் வழிபட ஒன்றும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம வந்து பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, ஹெல்த் கண்டிஷன், வேலை, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட், வெளிநாடு போகிறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஓவரால் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ 12 ராசி, இப்போ தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு 12 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இதுவும் வேலை செய்யும், ஆனால் இன்னும் அக்யூரஸியாக வேணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடந்துட்டு இருக்கு சார், எனக்கு வந்து இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை உறவு முறைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதை தாண்டி கோவில்கள், இந்த பரிகாரங்கள் கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம நவ தானியங்கள்ன்றது நவக்கோள்கள் தான் நவ தானியங்கள் இருக்குது, சரிங்களா? அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட மேஜிக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து சீடு தெரப்பின்ற மாதிரி சொல்லித்தருவோம். இதே சேனலில் நிறைய இன்டர்வியூ வரும், தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கால் பண்ணுங்கள், அதோட ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாதமும் தமிழர்களுக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பண்டிகைகள் வருது. என்னென்னா மாசி மகம் இந்த மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மாசி மகம்ன்றது புனித நீராடல். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து நதிகளில் குளித்து கழிக்கிறோம். அந்த நதிகளுடைய பாவங்களை வந்து என்னைக்குன்னா மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் வந்து அவங்க குளிக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதோட இன்டர்வியூ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவங்க, இல்லை கும்பகோணம் போக முடியாதவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் தண்ணி எல்லா தண்ணியும் கங்கை தீர்த்தம் தான். கங்கை தாயை நினச்சிக்கிட்டு எல்லா நதிகள், புனித நதிகள், கங்கை, காவேரி, எல்லா நதிகளையும் நினச்சிக்கிட்டு அதில் குளிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அது புனித நீராடல் தான். இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக இந்த வழிமுறைகளை நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டிங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்த பணத்தை விட பணம் கம்மி, அவங்க நமக்கு இருந்த படிப்பை விட அவங்க கம்மி, ஆனால் நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த முறைகளை தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓடி தேடி கேட்க தேவையில்லை, நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நம்ம சொன்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாசி மகம் ஃபங்க்ஷன் அப்போது அந்த நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி புனித நீராடுங்க. உங்கள் ஊர், குளம், ஆறு எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கே அளவுடோ அங்கே விட புனித நீராடல் பண்ண இந்த மார்ச் மாதம் ஒரு புனிதமான மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.